ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பிரின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கல போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்க்கல போகலாம். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை மாரி ஒரு பர்சன்ஸ் மணி வாங்கி தான் அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பர்சன்ஸால் தான் என்கிட்ட இந்த பொசிஷனில் இருக்கிறான். என்னோட பேரண்ட்ஸ் இந்த வேர்ல்டுலேயே இல்லைங்கிற ஒரு கோவம் தான் ஜேகப் இந்த மாதிரி நடந்துக்க காரணம். சுகாவுக்கு ஃபாஸ்ட்டில் நடந்தது, அது நடந்துருச்சு, அது ஒரு பேட் ட்ரீம், அதை ஃப்ரீ பண்ணி விட்டுடானுங்கிற மாதிரி சொன்னாலும் ஜேகப்பால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஸ் நார்மலாக தான் இருந்திருக்காரு, நம்மளே மாதிரி தான் இருந்திருக்காரு. அவர் பேபி அபோர்ட் ஆன போதுலேருந்து இந்த ப்ராப்ளம் அவருக்கு இல்லை. அவங்க டேடோட எனிமீஸால் இந்த மாதிரி சேஞ்சாக இருக்காரு. அந்த கோவம் தான் ஜேகப் இந்த மாதிரி மாற்றிருக்கு. ஜேகப் அதுக்கு தான் எல்லாரையுமே பழி வாங்குவேன், ரிவெஞ்ச் எடுப்பேன்னு அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்க சொல்ல ஜங்குக்கே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஹவுஸ்க்குள்ள இப்போ தான் வந்தேன், மற்றபடி நான் எனிமீஸ்க்கெலாம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகலை பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி மார்க் நீ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க் அப்படியே அவரோட ரூமுக்கு போனோம். நம்ம ஜங்குக்கு அந்த டென்ஷன்லேயே நேராக ரூமுக்கு வந்தோம். பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காருல டே, அவர் பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. நார்மல் பாயாக தான் நீ இருந்தியா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் நீ இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டே டைட்டாக ஹக் பண்ணபடி, உன் பிரதர்ஸ் உன் மேலே எவ்வளோ கேர் லவ் வச்சுருக்காங்களோ டே, எல்லா டைமும் நான் உங்ககிட்ட சொல்கிறது தான், திங்க் பண்ணுறது தான், நான் அதை விட அதிகமாகவே உன் மேலே லவ்வையும் கேரையும் வச்சுருப்பேன், உனக்கு சின்னதாக கூட எதுவுமே ஆக விடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடிட்டு ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணுவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆகுது. மார்னிங்கே இப்போது ஹாலுக்கு நம்ம சுகா, ஜேகப்பு, ஜிமினா எல்லாரையுமே நம்ம ஜங்கு கூப்பிடுறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா மார்க் அவ்வளோ பேருமே கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பேர் உட்காரவும் இந்த மாதிரி உட்காந்தா அதில் ஒரு பர்சன்ட் வந்துருக்காங்க, நியூ பர்சன்ட். அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம தான் ஜங்கு கூட தாய்ஸ்லேயே கரெக்டாக வந்து உட்காந்துட்டு பன்னி யார் இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜங்கு அப்படியே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அவர் சும்மா தானே வந்து உட்காந்துருக்காரு. அந்த பொசிஷனுக்கு லைட்டாக ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு, மேபி அவங்க தான் உனக்கு இனி ட்ராயிங் பண்ணுற அந்த பிளேஸ்லலாம் பார்ட்டி பீஸ் பண்ணதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுகா ஷாக் ஆகி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நல்லாவே ட்ராயிங் பண்ணுறான், அவனோட டேலண்ட்டை இன்னும் நான் பெருசாக்க போகிறேன், ஹை பார்க்க போகிறேன், அவன் நார்மலாலாம் பெயிண்டிங் பண்ணாமல் பெயிண்டிங் பண்ணுற பிளேஸ், அந்த ஆர்ட் பண்ணுற பிளேஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனோட டேலண்ட்டை என்கரேஜ் பண்ண நான் விரும்புகிறேன். அந்த மாதிரி பிளேஸில் இவர் தான் அந்த பிளேஸை ரன் பண்ணிகிட்ருக்காரு. டேயோட டேலண்ட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அவன் நல்லா பெயிண்ட் பண்ணுறான். அதுதான் அவர்கிட்ட டேயோட பெயிண்டிங்கில் 2-3 பெயிண்டிங்கை காட்டினேன். டேயை பார்க்க அந்த பிளேஸ்க்கு வந்துருக்காரு. அங்கே இவர் தான் அவனோட நியூ ப்ரொஃபஸர், ட்ராயிங் ப்ரொஃபஸர். அவர் பெயிண்டிங்காக எங்கெல்லாம் போட்டிங்க நடந்துகிட்ருக்கோ அந்த எல்லா பிளேஸுக்குமே ஒன்றா அவர் கூட்டிகிட்டு போவார். நீ அந்த பிளேஸில் போய் உன்னோட டேலண்ட்டை நீ அங்கே ப்ரூவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாவ் நான் ட்ராயிங் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் ட்ராயிங் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போட்டிங்க நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவேன். நீங்கள் உங்கள் டேலண்ட் அங்கே வந்து காட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமாலுமா நான் பெயிண்டிங் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். உனக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் உன் டேலண்ட்டை காட்டுறதுக்கும் ஹோல் ஹெல்ப்பும் அவர் தான் பண்ணுவார். அவர் உன்னோட ப்ரொஃபஸர். நீ டெய்லியுமே நம்ம ஹவுஸ்க்கு வந்து உனக்கு ஒரு 1 ஹவர் நீ பண்ணுற ட்ராயிங்கில் ஏதாவது மிஸ்டேக் குட்டியாக இருந்தால் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரியலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க்லாம் பண்ணுறாரு நம்மகிட்ட. இந்த மாதிரி தேங்க் பண்ணோம். சுகா இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அவன் காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்கான், ஸ்டடி ஒரு பக்கம் இருக்கட்டும், 1 ஹவர் தானே, அப்புறம் எந்தெந்த பிளேஸில் போட்டிங்க நடக்கும் அந்த பிளேஸுக்கு அந்த பிளேஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த பர்சன் எனக்கு கொடுப்பாங்க. நம்ம எல்லோரும் கூட அந்த பிளேஸ்க்கு போடலாம்.
அந்த பிளேஸில் டேலண்டாக காட்டுற மூமெண்ட்டை நம்மளும் ரசித்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷுகா கிட்ட இந்த மாதிரி ஜங்குக் பேசிட்டு உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும் நிஜமாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கப்பு வாங்குவேன், ட்ராஃபி வாங்குவேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து பன்னிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி உன்னோட ட்ராயிங்கில் நிறைய ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பால எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த பசன்ட்டை காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரூமுக்கு நேராக போகிறாரு. நிறைய ட்ராயிங் பண்ணியிருக்காரு. நிறைய ட்ராயிங் பண்ணியிருந்தாலும் பாதிக்கு பாதி ட்ராயிங் நம்ம ஜங்குக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஜங்குக்கு வித்தியாசமான லுக்கில், அதாவது இந்த மாஃபியா லுக்கில் ஒவ்வொரு டைப்பில் பார்ப்பார்ல நம்மகிட்ட, அதை அவரோட இமேஜினேஷனில் வேறு பிளேஸில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்குமே அப்படி ரியலாக பார்க்குற ஒரு ஃபோட்டோ கிளிப் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு 100% ரொம்ப ஷாக் ஆகி இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நீங்கள் டேக் கூட்டு போனீங்களாங்கிற மாதிரி, அதோட பாடி கார்ட்ஸ்க்கு நம்ம ஜங்குக்கு ஆர்டர் போடுற மாதிரியும் பாடி கார்ட்ஸ் நின்று அந்த ஆர்டரை கேட்குற மாதிரிலாம் ட்ராயிங் பண்ணியிருக்காருல, இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு மாஃபியா பார்க்குற பிளேஸ்க்குலாம் டேக் கூட்டு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் அவனை அந்த ஹவுஸை விட்டு வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போனது கிடையாது, எல்லாமே அவனோட மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் அவன் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். பாடி கார்ட்ஸ்கிட்ட நான் சும்மா பேசுகிறத வச்சுட்டு பாஸ்னால் அப்படி தான் இருக்கணும், ஒர்க்கர் தான் இப்படி கேட்டுட்டு இருக்கணுங்கிறது அவனா திங்க் பண்ணி தான் வரைஞ்சிருக்கான் இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் என் பன்னியை பார்த்தா எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவனுக்கு பவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கிங்குக்கு பவுட் பண்ணணும், இல்லைன்னா இந்த குயின் கோவப்படும் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம் நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு எல்லா ட்ராயிங்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது, நீங்கள் சொல்ல நான் நம்பலை, எல்லா ட்ராயிங்குமே இவர் பண்ணதான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் 1 ஹவர் டெய்லியுமே உங்கள் பிளேஸ்க்கு வரேன், டெய்லியும் ட்ரைனிங் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறேன், அப்புறம் எல்லா பிளேஸ்லேயும் எங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அந்த பர்சன்ட் கிளம்புனா நம்ம ஷுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோம். ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி என்னாச்சு ஷுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஷுகா, இல்லை ஜங்குக்கு, நான் இந்த அளவுக்கு நீ இப்படிலாம் திங்க் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, அவனுக்கு ஏற்கனவே ஸ்டடி போடுன்னு தான் நான் திங்க் பண்ணேன், ஆனால் அவன்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத திங்க் பண்ணி அவனுக்கு அவனோட அந்த மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் ஒய்ஃபோட டேலண்ட்டை தானே என்கரேஜ் பண்ணுறேன், இதில் எதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ ஃபேமிலி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ நம்ம டேடா மேலே அவரோட ரூமில் உட்காண்ட்ருக்காரு, பெயிண்ட் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு உட்காண்ட்ருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ரூம்குள்ளே என்றானா இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் 2 ஹேண்ட்ஸையுமே பெயிண்டில் முக்கி ஹேண்ட்ஸாலேயே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஃபிங்கர்ஸால் ஹேண்ட்ஸாலே பெயிண்ட் பண்ணுறாரு, ப்ரெஸ் இல்லாமல். இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, பேபி என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிட்ட வர அந்த மாதிரி கிட்ட வந்தா, பன்னி நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை காட்டவும், அச்சோ ஹேண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி டேடி ஆக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட வந்தா கிட்டே வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்டாக இருக்கிற அந்த ஹேண்ட்ஸை வச்சு ஜங்கு கூட சீக்ஸ் எல்லாம் அப்படியே அவரோட ஃபிங்கரை வைக்கிறாரு. பட் என் ஹேண்ட்ஸ் ஒன் சீக்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு போச்சு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட மட்டும் நோட் பண்ணால், அப்புறமா நம்மகிட்ட சும்மாவே இல்லை, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதோட ஜங்குக்கூட ஃபேஸில் டேயோட ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஐயோ சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கூட இன்னொரு சீக்ஸில் வைக்கிறாரு, நெக்கில் வைக்கிறாரு, அப்படியே செஸ்ஸு ஹிப்புங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே அங்கங்கே ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். பேபி என்ன மாதிரிடா ஏன்டா ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனால் நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க பெயிண்ட்லாம் இப்போ காலி ஆகிட்டு, ஏன்னா ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸு முழுக்க இப்போ பெயிண்ட் தான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு திரும்பவும் அந்த பெயிண்டில் போய் ஹேண்ட்ஸை முக்கிட்டு ஜங்குக்கு பார்த்து திரும்ப வரா, ஆகா இன்னைக்கு ட்ராயிங் பண்ண நான் தான் அவனுக்கு கிடைச்சேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பேபி வேண்டாம் உன்னோட பன்னி பாவம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். முடியவே முடியாது,
உன் மேலே பெயிண்ட் பண்ணாடா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நான் உன் மேலேடா பெயிண்டிங் பண்ணுவேங்கிற மாதிரியும் கிட்ட வரா. வேண்டாம் பேபி, பேப்பரில் விளையாடுற, வாலில் விளையாடுற, ஃப்ளோரில் விளையாடுற, இன்றைக்கி நானாக கிடச்சேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி பேக் சைடாக போனவர் பெட்டில் அப்படி ஸ்லிப் ஆகி விழுவாரா. விழுந்த அடுத்த செகண்டு ஜொங்குக்கு மேலே ஓவரானபடி உட்காந்துருந்தேன். நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஹோல் பெயிண்டையும் வச்சு ஜொங்குக்கூட போடி முழுக்க ரப் பண்ணி அவர் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். நம்ம டே ஓவராகி உட்காந்துருக்க பொசிஷனே நம்ம ஜொங்குக்கு ஹைப் ஆகுது. இந்த மாதிரி உட்காந்து பொசிஷனில் போடி முழுக்க ரப் பண்ணுற ஃபீலுக்கும் பயங்கரமாக ஜொங்கு கூட ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டே சிரிக்கிறாரில் இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு செம்ம ஹைப் ஆகிட்டாரு. ஹைப் ஆகி இப்படி ஓவராக இருக்கட்டே அப்படியே பெட்டில் புஷ் பண்ணப்படி திருப்பி லாக் பண்ணப்படி டேக்கு மேலே நம்ம ஜொங்குக்கு ஓவராகி, பேபி இவ்வளோ நேரம் உன் பன்னிக்கிட்ட ப்ளே பண்ணல, இப்போ நான் ப்ளே பண்ணட்டுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ப்ளே பண்ண போறியா, பெயிண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ட்ராயிங் பண்ணியிருப்பார்ல அதை காட்டுறாரு. அட 8 வா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்குமே போய் ஒரே ஒரு ஹேண்ட்ஸில் மட்டும் அப்படி லைட்டாக முக்கி எடுத்துகிட்டு வரணும். டேயோட நோஸில் அப்படி வைக்கிறாரு அந்த ஃபிங்கரை. அந்த மாதிரி வச்சா டேயை சிரிக்கிறாரு. ஜொங்குக்கு இப்போ ஜொங்கு கூட இவர் விளாண்டார்ல, அது மாதிரி டே கூட ஜொங்குக்கு விளாண்டாருன்னு நினச்சிட்டு அவர் சிரிச்சா டே இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு ஜொங்குக்கு இங்கே வை இங்கே வை இங்கே வை அப்படிங்கிற மாதிரி சீக்ஸில் வை, நோஸில் வை, ஐஸில் வை, என்னோட நெக்கில் வைங்கிற மாதிரி நான் உனக்கு போடி மில்க் அங்கங்கே வச்சோம்ல உன் ஃபிங்கர்ஸா, அது என் ஃபிங்கர்ஸா, ஆட்டோமேட்டிக் உன் ஃபிங்கர்ஸாவே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்குமே டே பண்ணுற மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சீக்ஸில், நோஸில், அப்படி நெக்கில்ங்கிற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சு அப்படி வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வைக்க ஆரம்பித்தான். நான் என்ன மாதிரி பண்ணேன், நீ என்ன இப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே அவரோட ஷார்ட்டுக்கு மேலே ரப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ரப் பண்ண வச்சோம். ஏற்கனவே ஹைப்பாக இருக்கிறவர் இந்த மாதிரி டேயை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்கு கூட கண்ட்ரோலை மொத்தமாக இழந்துட்டு, பேபி உனக்கு பெயின் ஆகி க்ரையிங் வந்தாலும் இந்த பன்னியை மட்டும் கொஞ்சம் ஃபர்கிவ் பண்ணிடுறேன்னா அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேசிக்கிட்டே வருவாரா. என்ன ஃபர்கிவ் பண்ணணுமா, பெயின் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். ஜொங்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக டேயோட நெக் அப்படியே பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பன்னி அப்படிங்கிற மாதிரி கட்டுற சவுண்டுக்கு சுகாவும் ஜேகப்பும் ஜிமினாவும் டீயாவும் அவங்க ரூமில் இருந்து அப்படியே ரன் பண்ணப்படி ஜொங்கு கூட ரூம் கிட்ட வேகமாக வராங்க. நம்ம கத்துறாருல, பன்னி வேண்டாம் பன்னி அப்படிங்கிற மாதிரி கத்துறாருல. அந்த மூமெண்ட்டில் பயத்தில் இவங்க எல்லாரும் கரெக்டாக ரூமுக்கிட்ட வந்தா மார்க்குமே ஏன்டா ஏன் பாசு கத்துறாருங்கிற மாதிரி அவரும் கரெக்டாக அங்கே வந்தா இந்த மாதிரி பெட்டில் டேக்கு மேலே நம்ம ஜொங்குக்கு ஓவரான பொசிஷனில் டேயோட நெக்கில் பைட் பண்ணுறாருல. அந்த ரூம் முழுக்க ஃபுல்லாக பெயிண்டிங்காக தான் கிடக்குது. ஹேண்ட்ஸில் முக்கி நம்ம அங்கிட்டு இங்கிட்டு நடந்துருப்பார்ல நம்ம ஜொங்குக்கு துரத்திட்டு அந்த மூமெண்ட்டில் ஃப்ளோர்லெல்லாம் பெயிண்டிங்கு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டு ஜொங்குக்கோட ஷர்ட் அவர் இப்போ மேலே வேர் பண்ணியிருக்க ஷர்ட்டு முழுக்க பெயிண்ட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகர் ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி அப்படியே திரும்பினா. ஜிமினோமே ஒரு மாதிரி ஷையாகி திரும்பினா. பெரிய மாஃபியா பாஸ் தான். ப்ளே பண்ணுறத என் பிரதர் கூட ப்ளே பண்ணுற, ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா ஜிமினா ஜேகுப் அங்கேருந்து போனேன். தியா இந்த மாதிரி ஜொங்குக்கிட்டே கிட்ட இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு செம்ம கண்ணில் இருந்து போனேன். பாஸ்க்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோரை லைட்டாக லாக் பண்ண முடியாது, இல்லை க்ளோஸ் தானே பண்ண முடியாது, அதுமாரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கிட்ட யாரும் வரக்கூடாது, ரூம் டோர் ஓப்பனும் ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த ரூமை விட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் தள்ளி போய் நிற்கிறாரு நம்ம மார்க். இந்த மாதிரி ரூமை விட்டு ஒரு 3 ஸ்டெப்பு மூவ் ஆன் ஆகி நின்றுட்டுருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். இப்போ நம்மகிட்ட பன்னி வலிக்குது பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ளீஸ் பிரின்ஸ் உன்னோட பன்னிக்கு இப்போ நிறைய கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாகவே கிஸ் பண்ணுறாரு. டேயோட பாடி முழுக்க கிஸ் பண்ணி ரப் பண்ணி கொஞ்சம் ஹார்ஷாகவே நம்ம டேயோட பாடியை ப்ரெஷ் பண்ணுறது, பைட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஹெவியாகவே நம்ம டேட்டை ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு பயங்கர பெயினில் அழுறாரு. என்னை விட்டுட்டு ஒரு மொபைல் பண்ணி எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பெயினாக இருக்குங்கிற மாதிரி கட்டி அழுதாலும் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு அவரோட கண்ட்ரோலை மட்டும் இல்லைண்டு
ரொம்ப ஹார்ஷாகவே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஆ பன்னி என்ன பண்ணிட்ட பன்னி என்ன பண்ணிட்ட வலிக்குது பன்னி வலிக்குது பன்னி என்ன பண்ணுற பன்னி எனக்கு முடியல பன்னி தள்ளிப்போ பன்னி வலிக்குது பன்னி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா டே கத்துற சவுண்டு எல்லா பக்கமும் கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் என்ன பேபி இந்த கட்டுறங்கிற மாதிரி டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப வலிக்குது பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா டேயோட லிப்பை அப்படியே கிஸ் பண்ணி பயங்கரமாக லிப் இருக்க போய் ஓப்பனில் இருக்க போய் தானே நீ கட்டுறோங்கிற மாதிரி பைட் பண்ணபடியே டே கூட பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ லைட்டாக அந்த மூனிங் சவுண்டு மட்டும்தான் லைட்டாக வருது. டே கட்டுற சவுண்ட்லாம் வரல. இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டேயும் ஜொங்குக்கும் அந்த மாதிரி க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மூமெண்ட்டை பார்த்து அவங்களாம் கொஞ்சம் ஷையான ஹாப்பியில் இருந்தா டியாடா செம்ம கடுப்பில் இருக்கிறா. காண்டுலியா வரும்ல இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆக்குது. டே டயர்டில் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணியிருப்பார். நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரூமை விட்டே வெளியே போயிருந்துருப்பார். 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம டே அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு ஜொங்குக்கு பண்ண மூமெண்ட்டெல்லாம் திரும்ப திரும்ப திங்க் பண்ணி பார்க்குறாரு. பேட் பண்ணி ரொம்பவே பேட் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. திட்டிட்டு அப்படியே நேராக ரெஸ்ட் ரூமுக்கு எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் அப்படியே உட்காரவும் இப்போ அந்த ரூமுக்குள்ளே ஜங்குக்கு திரும்பவும் என்ட்ராகிறத பார்த்துட்டு டேக்கு லைட்டாக பயமாகுது. பன்னி இப்போ எதுக்கு ரூமுக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பைட்லேயே கேட்டேன். உனக்காக மெடிசன் கொண்டு வந்துருக்கேன். எனக்கு மெடிசனை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே எழுந்திக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா டேயால் எழுந்திக்க முடியல. உனக்கு பாடி பெயினாக இருக்குன்னு தெரியும்டா அடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த மெடிசனை கொடுத்தா நீ கிட்ட உட்காராட தள்ளி போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி உட்கார வைக்கிறாரு. பெட்டோட அந்த கார்னரில் டே உட்காந்துருந்தா இந்த கார்னரில் ஜொங்குக்கு உட்காந்துருக்காரு. ஏன் பேபி எவ்வளோ கேப்பு நம்ம 2 பேருக்கும் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும் நீ பக்கத்தில் வந்த என்ன பண்ணுவேன்னு தெரியாது இவ்வளோ கேப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ கேப்பில் இருந்தால் பன்னி உனக்கு கிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளாலாம் ஸ்டார்ட் பண்ணுவாரா. சரி சரி பன்னி இங்கேயே இருந்துப்பேன். சரி பன்னி இங்கேயே இருந்தால் உனக்கு மெடிசன் எப்படி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வேணால் மெடிசனை தூக்கி போடுறேன் நீ சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டில் ஒரு மெடிசனை தூக்கி போடுறாரு. வேணுன்னு சும்மா போடுற மாதிரி போட்டுட்டு ஹேண்ட்ஸுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். மெடிசன் எங்கே பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நீ தானே இவ்வளோ தூரமாக இருந்து மெடிசன் போடணும்னு சொன்னேன் எங்கேயோ விழுந்துருச்சு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடுற மாதிரி வேறு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க மெடிசனை தேடுற மாதிரி தேடி எடுக்கிறாரு. எடுத்துட்டேன். இப்போ எப்படி எங்கே உட்காந்து மெடிசன் போடணுமா இல்லை உங்ககிட்ட வந்து மெடிசன் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேக்கு என்ன பண்ணனே தெரியல. திரும்பவும் தூக்கி போட்டால் மெடிசன் எங்கேயாவது போய் விழுந்துருமோங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சரி மெடிசன் மட்டும் போட பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டேன். டே இப்படி பேசுகிறத கேட்டு ஜொங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ண போய்ட்டு மெடிசன் அப்படியே கொண்டு வந்து டேக்கு கொடுத்தா அது கசக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் உனக்கு மில்க் ஷேக் வேறு வந்துருக்கேன் இதை மட்டும் இப்போ நீ போட்டுக்கோ மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே ஜொங்கு கொடுக்குற மெடிசனை போட்டுக்கிறாரு. போட்டுட்டு மில்க் ஷேக்கையும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா மில்க் ஷேக்கை மொட்டிட்டு குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பன்னி நீ ரொம்ப பேட் பன்னி என்னம்மா பாடி வெள்ளிக்கிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னேன். டே நம்ம ஜொங்குக்கு அப்படியே பிராடா ஸ்டெல்லே தூக்கின போய்ட்டு நம்ம 2 பேரும் வேணால் வெளியே போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு டயர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட போடலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே நேராக அந்த கபோர்டுக்கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டே கூட கொஞ்சம் க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ண போய்ட்டு நாம் ஜொங்குக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்ருக்குற ரூமுக்கு வெளியே நிறுத்தியாக நோட் பண்ண செம்ம காண்டாக்கி ஜாக்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு டின்னர் சாப்பிட போகிறேன்டா முடிஞ்சால் வந்து இன்றைக்காவது டேயை கில் பண்ணி நீயே இந்த பிளேஸ்க்கு வாடாங்கிற மீட்டியம்
காண்டில் தியா ஜாக்கை பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு வருவா. நீலாம் ஒரு மாஃபியாவா? அவன் பாட்டுக்கு அவன் ஒய்ஃப் கூட க்ளோஸாக இருக்கான், நீ என்னடா ஒரு பிளேஸில் ஜொங்குக்கு பார்த்து பயத்தில் மறைஞ்சு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் ஜாக்கை செம்மையை கடுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு தான் ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட போகிறோம், முடிஞ்சால் அங்கே வந்து டேயை கில் பண்ணு ஜொங்குக்கு முன்னாடி, இல்லைன்னா நீ ஜொங்கு கூட அனுசில் டெட் ஆகிருங்கிற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அங்கே சுகா ஒரு கேமரா வச்சுருப்பார்ல, அந்த கேமராவில் முழுக்க ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆனால் அது டியாவுக்கு தெரியலைங்க, கேமரா இருக்குங்கிறது தெரியாமல் ரொம்ப நார்மலாக என்ன செய்வார்னா தியா பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவளோட ரூமில் போய் நீட்டாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுமே எதுவுமே நடக்காத மெடிக்கலில் வருவான். இந்த மெடிக்கலில் வந்தால் சரி நம்ம டின்னர் சாப்பிட போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு எல்லாருமே வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். ஜொங்குக்கு வந்து மார்க்கை நோட் பண்ணிவிட்டு பிளான் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இது ஜொங்குக்கு போட்ட பிளானு, அது டியாவுக்கு தெரியல, இங்கே இருக்க யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஜொங்கு கூப்பிட்டாங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட போகிறாங்க. அந்த ஹோட்டலில் போய் கரெக்டாக உள்ளே என்றானா ஹோட்டலில் நம்ம பாய்ஸஸை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் இந்த ஹோட்டலில் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ஹோட்டலில் யாருமே இல்லை, நான் தான் இந்த ஹோட்டலில் எல்லா பிளேஸுமே புக் பண்ணி ஆர்டர் பண்ணி நைட் மட்டும் நமக்குங்கிற மாதிரி இங்கே இருக்க பர்சன்ஸ்கிட்ட மணி கொடுத்துட்டேன், அதனால நம்மளை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படின்னா நம்ம யாருக்குமே ப்ராப்ளம் கிடையாது, ஃப்ரீயாக ஃபுட்டாக சாப்பிட்லாம், ஃபேமிலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி ஃபுட்டாக சாப்பிடுவாங்களா. இந்த மாதிரி சாப்பிட்டா எல்லா பர்சன்ஸும் இருப்பாங்க, ப்ராப்ளம் பண்ணலான்னு வந்தேன், யாருமே இந்த பிளேஸ்க்குள்ளே வராதபடி பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி டீயா கடுப்புலேயே ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் ஜங்குக் திங்க் பண்ணபடியே ஜாக்கோட பாடி கார்ட்ஸோட உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு உன்னை பிடிக்க தானடா இந்த பிளானையே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கில் சிரிச்சபடி உள்ளே என்ட்ராகிற ஜாக்கை நோட் பண்ணேன். மற்ற பாய்ஸஸ்க்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது, ஷாக்லேயே நோட் பண்ணேன். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவன் தானே அவனை கில் பண்ணி சிக்கிறோங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்ட ஐஸாலே காட்டுறே ஏதாவது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஐஸாலே காட்டிட்டு நார்மலாக அப்படி பயத்தில் எல்லோரும் எப்படி எழுந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி அவளே எழுந்து நின்று ஜாக் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்கு கிளாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளாப் பண்ணால் இந்த பிளேஸில் சர்வ் பண்ண நிறைய பர்சன்ஸ் நின்றுருப்பாங்களா இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அது யாருமே ஒர்க்கர்ஸ் கிடையாது, எல்லாமே நம்ம ஜங்கு கூட பாடி கார்ட்ஸ். அது போடால் குறைக்க அந்த பிளேஸில் அந்த ஹோட்டலில் டேபிளுக்கு அடியில் அந்த டேபிளை கவர் பண்ணபடி கட்டன்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கள்ல, அதுக்கு கீழே ஜங்கு கூட பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, மறைஞ்சு உட்காந்துருப்பாங்க. கிளாப் பண்ண அடுத்த செகண்ட் அவ்வளோ பேர் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து ஜாக்கோட பாடி கார்ட்ஸையும் ரவுண்டாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணேன். எந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டியா ஜாக்குன்னு மற்ற எல்லோரும் ரொம்ப ஷாக்கானா பாய்ஸஸ்க்குமே இந்த மூமெண்ட் பார்க்க சொல்லி ஷாக்காக தான் இருக்குது. ஷாக்காக நோட் பண்ணேன். இப்போ கரெக்டாக நம்ம ஜொங்கு கரெக்டாக ஜாக்கு கிட்டே வந்துட்டு என்னடா ஜாக், நான் போட்ட பிளான் எப்படி இருக்குது, உனக்கு தான் பிளான் போட தெரியுமா, எனக்கும் பிளான் போட தெரியும், சிக்கிட்ட பற்றியே ஆன்ஸ்லினி, இப்போ இங்கேருந்து எப்படி நீ தப்பிக்கன்னு பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்கை கில் பண்ணுற மாதிரி வரவும் அந்த பிளேஸில் ஒரு மாதிரி ஸ்மோக்கு, அந்த பிளேஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்மோக்காக ஒயிட் கலரில் ஸ்மோக் ஆன மாதிரி ஆகுது. ஜாக்கும் ஜான் தான் டீமே, ஜாக்கு தானே உள்ளன்ற இருப்பார், ஜான் வெளியே தானே நின்றுருப்பான் பாடி கார்ட்ஸோட. இங்கே இவங்க எல்லாரும் அப்படி ஜங்கு கூட பாடி கார்ட்ஸ் ரவுண்டாக பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஸ்மோக் பால் மாதிரி 2-3 நிறைய உள்ள தூக்கி போடுறான். அந்த மாதிரி தூக்கி போட்டோம், ஹோல் பிளேஸும் ஃபுல்லாக ஸ்மோக் ஆகுது. இந்த மாதிரி ஸ்மோக் ஆனோம் பாய்ஸஸ்ஸு ஜங்குக்கெலாம் ஒரு மாதிரி டவுட் ஆகுது, என்னடா இந்த பிளேஸ்லேருந்து எப்படிடா எவ்வளோ ஸ்மோக் வருதுங்கிற மாதிரி. அந்த பிளேஸில் இருக்கிற ஜாக்கை பிடிக்கலாங்கிற மாதிரி ஜாக்கை பிடிக்க வேண்டாம், ஆனால் ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் சுகா பக்கத்தில் இருக்க டையை கிட்னாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிவிட்டு ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானம். அப்புறம் தான் அந்த ஒயிட் கலர் ஸ்மோக்கு மொத்தமாக மறையுது. இந்த மாதிரி மறைஞ்சால் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திரும்பினோம். அந்த பிளேஸில் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அங்கே அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட வந்தா சுகாவுமே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு வேணும்னா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுவார். இந்த மாதிரி திட்டுனா நான் வேணும்னே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் அந்த பிளேஸில் கிட்னாப் பண்ணிட்டு போக சொல்ல அதே டேபிளில் ஒரு பேப்பரில் வச்சுருக்காங்க. நம்ம ஜாக்கு தான் ஒரு பேப்பரில் ஏதோ நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கான். ஏன் பிரதரை இவனுக்காக தானே அன்னைக்கு அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி கில் பண்ணிச்சுக்கே, இந்த பர்சன்ட்டுக்காக தானே, இந்த பர்சண்ட்டை
என் பிரதரை என் லைஃப்லேருந்து எப்படி மூவ் ஆன் ஆக்குனியோ அதேமாரி உன் லைஃப்லேருந்து மொத்தமாக மூவ் ஆன் ஆக்க போகிறேன். என் பிரதரை நினச்சி நான் எப்படி துடிச்சிட்டு இருக்கணும் அதேமாரி லைஃப் லாங் நீ இவனை நினச்சி துடிச்சிட்றா அப்படிங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி கூட்டியே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்துருப்பான். அதை ரீட் பண்ணிவிட்டு டே என்னடா பாட்டுட்ருக்கீங்க, ஒழுங்கா கிளம்பி போங்கடா, அந்த ஜாக் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸில் தான் இருப்பான், டேய் சேஃப் ஆகணும், ஜாக்கை கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பர்சன்ஸ் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம தேடி அங்கேருந்து போகிறாங்க. இந்த மாதிரி போனால் சுகர் செம்ம காண்டாகி ஜொங்கு கூட ஷார்ட்டாக கிரிப்பை பிடிச்சிட்டு நீ வேணும்னே இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்துருக்க, ஏன் கூட்டு வந்த, எங்கே எல்லாரையும் கூட்டு வந்தா பரவாயில்ல, எதுக்காக நீ அவனை கூட்டு வந்த, இப்போ என் டேக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுனா இப்போ ஃபைட் பண்ணலாம் டைமில் ஆகையாங்க. தேடி போகணுங்கிற மாதிரி எல்லாருமே தேடி அலையிறாங்க. இந்த மாதிரி தேடி அலைஞ்சான். டேயை ஒரு சேரில் கட்டி வச்சுருக்கான் ஜாக்கும் ஜானும். சும்மா சொல்லக்கூடாது ஜாக், இந்த ஜங்கு கூட ஒய்ஃப் செம்ம க்யூட்டாக தான் இருக்கிறாங்க, அதான் வேணும்னு மேரேஜ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி டேயை வச்சு 2 பேரும் மாட்டி பேசிட்டு டே கிட்ட க்ளோஸாக உட்காந்துட்டு உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நேம் கேட்டால் அதாவது தேர்ட் பர்சன்ஸ்லாம் நேம் கேட்டால் என் ஹயாங் நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ ஹயாங் அடை வர சொல்லியிருக்கானா, நாங்கள் 2 பேருமே உன்னோட ஹயாங்கும் உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்னையே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு வந்து தூக்கிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பேசுகிறத பார்த்துட்டு இவன் சைல்டு கேரக்டரா